எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டும் ஒரு விசையாக உம்முடைய கூடாரத்தில் உம்முடைய சபையில் ஒரு ஐக்கியமாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை உயர்த்த, பாட, துதிக்க தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எத்தனை கிருபைகள் நீங்கள் செய்திருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ராஜா. உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாவிட்டால் கர்த்தாவே, இன்றைய நாளில் நாங்கள் ஜீவனோடு இருக்கவே முடியாதே தகப்பனே. அப்பா, நீ தந்தருளில் எல்லாம் மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த அளவிட முடியாத அன்புக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் பரம தகப்பன் நீ செய்த எல்லா இரக்கங்களுக்கும் ஆண்டவரே கிருபைகளுக்கும் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக மேலும் கர்த்தாவே ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறபடியினால கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்க முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னம், ஆவியாருடைய ஆளுகை எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், ஆராதனைக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சகல பொல்லாங்கனுடைய கட்டுகளை சபையாராய் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த கட்டுகளை உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. வார்த்தைகளை சுதந்தரிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிறோம் ராஜா. எந்த விதத்திலும் கர்த்தாவே பிசாசானவன் வசனத்தை திருடி விடாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை திறந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொழுது கொள்ள, வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நாம் அப்படியே எழுந்து நின்று சங்கீதத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. சபையோராய் வாசித்து மகிழும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 33. சங்கீதம் 33 சாம் 33. சங்கீதம் 33 சாம் 33. சபை முறைமையின்படியே முதல் வசனத்தை அடியேனும் மறுவசனத்தை சபையாரும் வாசித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்திரரையும் காண்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. வாசித்த சங்கீதத்தின் முதல் 3 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். இதை உணர்ந்தவர்களாய் பாடலாம். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும். விசாரம் விட்டோயுங்களேன், கம்பீரித்து ஆராதிக்கவும். செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம். சேருங்களே
சீலையாம் ரட்சிக்க வல்லவரே. செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். ஈசாசின் உபாயங்களால் பயங்கர மோசமுண்டாம். ஆனாலும் தேவாவியினால் ஒத்தாசையும் ஜெயமுமா. செய்வோம் செய்வோம் பிரியேதரை துதி செய்வோம் 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 பிரியேதரை துதி செய்வோம். தரித்திரரே ஆயினும் சந்தோஷம் விடாதிருப்போம். மாக்கல்வியெல்லாம் விடினும் ஓயாமலே ஸ்தோத்தரிப்போம். செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். ஏகோபித்து பாடுங்களே மாகோசவனந்தத்தினார். திரியேகரை போற்றுங்களே கெம்பீர சங்கீதத்தினார். செய்வோம் செய்வோம் திரியேகரை துதி செய்வோம் 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 திரியேகரை துதி செய்வோம். ஆராதனை என்பது வெறும் பாடல் அல்ல. ஆராதனை என்பது நடனம் அல்ல. ஆராதனை என்பது அருமையாவுள்ளே அவருக்கு உரியதை செலுத்துவது. Worship is to give what is worth to God. What is worth to God. Amen. Hallelujah. அவருடைய நாமத்துக்கு உரிய கனத்தை செலுத்துவது. அவருடைய நாமத்துக்கு உரிய அந்த மதிப்புக்கு ஏற்றதை செலுத்துவது. அருமையாவுள்ள இன்றைக்கு கடையில் போய் சில பொருட்களை வாங்குகிறோம், பேரம் பேசுகிறோம். நிறைய காசு கொடுத்து வாங்கின பொருள் வீட்டில் எப்படி இருக்கு, பேரம் பேசி கம்மி விலைக்கு வாங்கின பொருள் வீட்டில் எப்படி இருக்கு, நம்மளே கேட்டுக்கொள்ளலாம். நிறைய காசு கொடுத்து வாங்கின பொருள் அது பத்திரமா இருக்கும். நான் அதுக்கு ஜாஸ்தி பேரம் பேசி கம்மி விலையில் வாங்கி கொடுத்தா மேபி தட் இஸ் வர்த். ஆனால் ஏன் எனக்கு அப்படி இல்லை. என்னை கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் நான் ஆண்டவருக்கு எந்த விதத்தில் அவருக்கு மதிப்பை கொடுக்கிறோம், எவ்வளவு மதிப்பை கொடுக்கிறோம், அதான் ஆராதனை. இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அவர் நம்மை மதித்தார். எந்த அளவுக்கு மதித்தார் என்றால் அவர் எல்லாவற்றையும் துறந்தார், எல்லாவற்றையும் வெறுமையாக்கினார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின. அதான் இந்த பந்தியில் பங்கு பெற போகிறோம். இவ்வளவாய் வெள்ளினாலும் பொன்னினாலும் நம்மை மீட்காமல் விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டு. காரணம் என்னவென்றால் நான் அவருக்கு மதிப்பு, வேதத்தை வாசிக்கிற எனக்கு மதிப்பே கிடையாது. மாயையும் லேசானவன். அருமையாளர் இப்படிப்பட்ட எனக்கு அவர் மதிப்பை கொடுத்தார். இன்றைக்கு நான் அவருக்கு எந்த விதத்தில் மதிப்பை தருகிறேன். ஆராதனை என்பது அவர் நாமத்துக்குரிய கனத்தை செலுத்துவது.
மனிதனுக்கு செலுத்துகிற காரியம் அல்ல. இன்றைக்கு தயவு செய்து அறிந்து கொள்ளலாம், இன்னைக்கு ஆராதனை புரிதல் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஆராதனை நேரத்தை பயன்படுத்துகிறோம். அவர் நாமத்துக்குரிய கனத்தை செலுத்த வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், கரூர்ல 7 மணி நேரத்துக்கு மேல குழந்தை குட்டி வச்சுட்டு என்ன பண்ணாங்க? உட்காரத்துக்கு ஒரு சேர் கிடையாது. இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாமே, இன்னைக்கு ஃபுல் ஆராதனை, இன்னைக்கு சேரே கிடையாதுமா. ஒரு மனிதனை பார்க்க, ஒரு அற்ப மனிதனை பார்க்க குடும்பமாய் வந்தாங்க, குழந்தை குட்டியோட வந்தாங்க. நல்லா தெரியும் அவங்களுக்கு அங்க இடம் இல்லை, நல்லா தெரியும் அவர் இன்னும் வரல, அவன் இன்னும் வரல. இன்னைக்கு நீங்கள் நானும் அறிய வேண்டிய காரியம் என்ன? ஆராதனை ஆனது பிறகு நம்ம லேட்டா வரோம். என்ன மதிப்பை தருகிறோம்? எந்த விதத்தில் அருமையான ஆராதனை ஜெயசீதி யோசிக்க பாட்டு பாடினேன், கொஞ்சம் கை தட்டினேன். This is not worship. Worship is to give God due to His name. What is due to His name? அப்படி நாமத்துக்குரிய கனத்தை செலுத்த வேண்டும். ஓ ஹல்லேலூயா. அந்த காலவெளியில கர்த்தர் அந்த உணர்வை கட்டளையிடுவாராக, அந்த உணர்வை கட்டளையிடுவாராக. அதுக்கு பிறகு என் சத்தம் ஜாஸ்தியா இருக்கும், என் கை சும்மா இருக்காது, என் கை கட்டிட்டு இருக்காது. அவரை கரம் தட்டி நான் தேவனை ஆராதிப்பேன், கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்பேன். ஆமென் ஹல்லேலூயா. காரணம் என்ன? என் முழு பலத்தோடு அவரை தேவனை, தாவீது சொல்றான், ஐயா சும்மா ஆராதிக்க, முழு பலத்தோடு அவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தருடைய பிள்ளைகளா தேவனை நாம் ஆராதிப்போம். என்னையும் பொருட்டா எண்ணி இன்னைக்கு அவர் சொந்த குமாரன் பாராமல் கொடுத்தார், அவர் சொந்த ரத்தத்தை சிந்தினாரே, அவருக்கு அன்னத்தை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. ஹல்லேலூயா. தேவருகே ஹல்லேலூயா. ராஜனு ஹல்லேலூயா. We praise the Lord. ஹல்லேலூயா. தேவருகே ஹல்லேலூயா. ராஜனுகே
வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் மறுரூபமாய். Oh, we praise the Lord. Hallelujah. Amen. அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. இந்த காலவெளியில் ஒரு எளிமையான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Amen. Hallelujah. Something vital to the body of Christ. கர்த்தருடைய சரீரத்துக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. Amen. நாம் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் உண்டு. We have a hiding place. Church, please understand this morning, you and I have a hiding place. நீங்களும் நானும் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் உண்டு. Amen. Hallelujah. Christian life is a life filled with constant conflict, warfare, attacks, challenges and oppositions. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்க்க வேண்டும் என்றால் ஒரு தொடர்ந்து எதிர்ப்பு உண்டு, தொடர்ந்து சர்ச்சைகள் உண்டு, தொடர்ந்து தாக்குதல் உண்டு. அருமையான ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் நல்ல காலம் பிறகுதமா நல்ல காலம் பிறகுதமா சொல்கிறது. சரி, ஏமாந்து போக வேண்டாம், இது அப்படிப்பட்ட இடம் கிடையாது. அருமையான உண்மையாக பார்க்க வேண்டும் என்றால் அப்படி இல்லை. ஆண்டோட பிள்ளைனா உனக்கு உபத்திரம் உண்டு. மரத்தில் கனி இருந்துச்சுன்னா கல்லடி வரும், அருமையான சொல்லடி வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஆமென். அதே நேரத்தில் அருமையாக ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அந்த எதிர்ப்பு நேரத்தில் எல்லா நேரத்திலும் சண்டை போட முடியாது, எல்லா நேரத்திலும் சண்டை போடக்கூடாது. Just because we have fight, that doesn't mean that we need to fight back. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம். அருமையாவுல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அருமையாவுல நமக்கு நாம் போராடுவதற்கு ஆவிக்குரிய போராட்டத்தில் எல்லா அவசியம் உண்மைதான். But we don't fight all the time. There is a time to fight and there's a time to hide. சண்டை போடுவதற்கு ஒரு நேரம் உண்டு, அதே நேரத்தில் பதுங்கி இருக்க, ஒளிந்து கொண்டு இருக்க ஒரு நேரம் உண்டு. அருமையாவுலே இதை அறிந்து கொள்ளலாம், இதை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் பல நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணம்லாம், நான்லாம் சபைக்கு போனால் அங்கே பாஸ்டர் சொன்னாங்க, ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, நீ போப்பா, நீ அப்படியே ஒரே அடியில் என்ன பண்ணும் அவங்களெல்லாம் வீழ்த்துவ. உண்மைதாங்க. ஆனால் சில நேரத்தில் நீ என்ன பண்ணும், கொஞ்ச நாளுக்கு ஒதுங்கி இருக்கணும், பதுங்கி இருக்கணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்ற வார்த்தைகள், ஏற்பக்கூடிய வார்த்தைகள் அல்ல. சம்டைம்ஸ் they even say it's a cowardly word, cowardly act. இது கோழைத்தனமான ஒரு காரியம். அது நாங்கள் பதுங்க சொல்கிறது. பாருங்க, சர்வாயுத வர்க்கத்தை பாருங்க, முன்னாடிலாம் இருக்கு, பின்னாடி ஒன்றுமே உன்னை பின்னிட்டு போக சொல்லம்மா, பின்னிட்டு போக சொல்ல பதுங்க சொல்கிறது. I'm not asking you to turn back. Don't take it. அதான் இது ஒரு புரிதல் அவசியம். Don't turn back. I'm not asking you to turn back, but you have to get into hiding. Get into hiding. Amen. பல நேரங்கள் அருமையாவுல நாம் இப்படிப்பட்ட எண்ணம் உடனே நமக்கு என்ன செய்ய, ஐயோ நான் கோழையா, நான் ஏன் இதுக்கு பதுங்கணும், நான் எதுக்கு போடணும், நான் அப்படிப்பட்ட எண்ணம் காணப்படுகிறது. நன்றாக அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு சில வார்த்தைகள், இந்த எண்ணங்கள் அருமையாவுல, சில ஃபிலாசபி, சில லாஜிக் அருமையாவுல நம்மிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும். காரணம் என்னவென்றால் சத்துரு அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம்மோடு பேசுகிறான். சத்துருவை குறித்து வாசிக்கிற ரோமன் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் யார் என்றால் சகோதரரை குற்ற வாசிக்கலாம். ரெவலேஷன், வெளிப்பாடு 12:10. வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது
ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு நம்ம சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு. ஐயா, இவன் யாருங்க? சகோதரனை குற்றப்படுத்துகிறவன், சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். ஆமென். He is the accuser of the brethren. எங்க இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னா அந்த பிரதரன் ஃபெலோஷிப்ல, அந்த பிரதர்லி லவ்ல, அந்த பிலடெல்பியால, அந்த சகோதர ஐக்கியத்தில் எங்க என்ன இருக்கிறாங்க? ஸோ the problem is, நான் இப்படி இருந்தா என்ன அவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வார்த்தை தான் வரும். அதோட்டு நான் வந்து எதிர்த்து நிற்கணும் பாஸ்டர், நான் எதிர்த்து பேசணும் பாஸ்டர். ஐயா, அறிந்து கொள்ளலாம் மறுமையோ இல்லை. இன்றைக்கு சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபைட், யூ நீட் டு ஹைட். ஏன்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள், அந்த வார்த்தைகள் சொல்லும். ஏன்னா பிசாசுடைய ஒரு சூழ்ச்சி என்னவென்றால், வார்த்தைகளை கொண்டு நம்மை தாக்கி கொண்டு இருப்பான், சொற்களை கொண்டு தாக்கி கொண்டு இருப்பான். ஆமென். யோபின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் ஆண்டவரோட பேசி பேசி கிசி பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஆக்கிட்டான். சகரியன் புத்தகத்தில் வாசிக்க வேண்டும் என்றால் சகரியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவர் பிரதான ஆசிரியர் யோசுவா இருக்கிறாரு. யோசுவாருடைய ரைட் ஹேண்ட்ல யார் இருக்கிறா? சாத்தான். ரைட் ஹேண்ட். நான் கர்த்தரின் வலது. ஆண்டவர் எப்போதும் ரைட் ஹேண்ட் இல்லை, சில நேரத்தில் யார் கூட இருக்கிறா? சரி வாசிங்கம்மா, என்ன பார்த்து ஒரு மாதிரி பார்க்காதீங்க, வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். ஆமென். சோத்ரம். அப்பொழுது பாஸ்டருடைய ரைட் ஹேண்ட்ல யார் இருக்கிறது? ஆசாரியருடைய ரைட் ஹேண்ட்ல யார் இருக்கிறா? என்னம்மா சொல்லுங்களேம்மா, நீங்க வசனத்தை சொல்லுங்கம்மா. பிரதான ஆசாரியருடைய வலது பாசத்துல யார் இருக்கிறா? யோசுவா. சாத்தான். யோசுவாவுடைய வலது பாசத்துல யாரும் இருக்கிறா? சாத்தான். அதான் சொல்ல வந்தேன். யோசுவா தான் பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் ரைட் ஹேண்ட்ல யார் இருக்கிறா? சாத்தான். இது இந்த வசனம்லாம் வாசிக்காதீங்க, உண்மை. ரைட் ஹேண்ட்ல இருந்து என்ன பண்றா தெரியுமா? அவனை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கான்ஸ்டன்ட்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சிடாதீங்க நம்மளுக்கு சத்துரு வெளியிலேருந்து ஏதோ சொல்லுவான்னு. இங்கே இருந்து சொல்லுவான். வார்த்தைகளால் அருமையால் பல நேரங்கள் நமக்கு என்ன சொல்லணும்? அவங்கள்ட்ட சொன்னாங்க, நான் திரும்ப பேசணும், நான் திரும்ப போடணும், நன்றை அறிந்து கொள்ளலாம் அருமையாவில். சம்டைம்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு, யூ ஷுட் நாட் ஃபைட். யூ டோன்ட் ஃபைட் ஆல் த டைம். இன்ஃபேக்ட் we need to learn to hide. சில நேரத்தில் நாம் சண்டை போட இல்லைம்மா, இப்படிப்பட்ட சொற்கள், இப்படிப்பட்ட தூற்றுதல் அருமையாவில், இப்படிப்பட்ட ஸ்லாண்டர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, அஃப்கோர்ஸ் மை மைண்ட் செஸ், மை ஐடியா செஸ், நோ யூ ஹேவ் டு ஃபைட். நீ உன்னை டிஃபெண்ட் பண்ணும், நீ நியாயத்தை சொல்லும், ஆல்ரெடி தப்பாக எடுப்பாங்க. ஐயா, அறிந்து கொள்ளலாம். இதை அருமையாவிலே நாம் செய்யாமல் we need to go into hibernation, we need to go into hiding. Amen. யோசேப்பு என்ன பண்ணானா? வசனத்தில் வாசிக்கிறோம், ஓடுனானா. யோசேப்பு அதான வாசிக்கிறோம். யார் ஓடுவா? நம்ம யார் ஓடுவா? கோழைங்க தானே ஓடுவாங்க. டேய், நீ என்ன பண்ண? ஏஞ்சி நின்று. நீ யாருன்னு அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண வேண்டாம், நீ தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம், அப்படி நிற்க வேண்டாம். இது நிற்கிற நேரம் இல்லைப்பா, இது ஓடுற நேரம். இது கோழைத்தனம் அல்ல. கர்த்தருடைய பிள்ளையை அறிந்து கொள்ளலாம். வாலிப தம்பி தங்கச்சி அறிந்து கொள்ளலாம். இது கோழைத்தனம் அல்ல, இது ஞானமான ஒரு செயல். இன்னைக்கு மனசு சொல்லும், எண்ணம் சொல்லும், இல்லை நின்று சண்டை போடுன்னு சொல்ல, நீ நின்னா போச்சு. So please understand, it is not a cowardly act. இது ஒரு கோழைத்தனமான ஒரு செயல் அல்ல. இன்றைக்கு நீங்கள் நானும் அருமையாவிலே செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். எஸ், there is a time to fight. சண்டை போடுவதற்கு ஒரு நேரம் உண்டு, போராடுவதற்கு நேரம் உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் நானும் பதுங்கி போவதற்கு, ஒளிந்து கொண்டு போக ஒரு நேரம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். திரும்ப கொஞ்சம் வாசிக்கலாம். கொஞ்சம் வாசிச்சா கொஞ்சம் பைபிள்லாம் வாசியெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி நம்மளுக்குலாம் என்ன தெரியுமா? இயேசுன்னு சொல்ல மாட்டான் பிசாசு. இயேசு சொல்லு சொல்ல மாட்டான், அவன் பயந்துருவான். இவன் யாரை பார்க்கறான்?
சாட்சாத் இயேசுவை பார்க்குறான். சாட்சாத் இயேசுவை வாசிக்குமா மறுபடியும். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கினான். நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால், நீர் தேவனுடைய இந்த பாருங்க சவால். என்னை பார்த்து நீ என்ன சொல்லிட்ட? நீ என்னை பார்த்து பிலடெல்பியா விசுவாசி, இது கேட்கவும் வருது. அவனை பார்த்து கேட்ட, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த அப்பத்தெல்லாம் இந்த கல்லெல்லாம் என்னாக்கு அப்பமாகும்படி. இது என்ன இது? நான் எனக்கு இருக்கிற பவர் அப்படியே மலையை என்னாக்கிடுவேன், நான் அப்படியே பிரெட் ஆக்கிடுவேன். ஐயா, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவியில் இப்படிப்பட்ட எண்ணத்தில் சபை செயல்படுகிறது. நீங்கள் நான் வீராப்பு காட்டுற நேரம் அல்ல, அவரோ பதுங்கி போகிறதை பார்க்கிறோம். ஆமென். பிசாசு சவால் வந்துச்சு, அவருக்கு வல்லமை இல்லை, அவருக்கு எதிர்க்க முடியாது, அவருக்கு வல்லமை காட்ட முடியாது. இல்லையா, இந்த ஆண்டவர் பதுங்கி போகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம், 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய். அப்பொழுது அவன்னா யாருங்க? அவன் சத்தமா சொல்லுங்களேன். பிசாசா? எங்கேருந்து எருசலேம் கொண்டு போறான்? மலை மேல சொல்லுங்க, எங்கேருந்து கொண்டு போனா? மலை மேல. இதுக்கு முந்தின சீன் எங்க சொல்லுங்களேன்? மலை மேல. வனாந்திரம். வனாந்திரத்திலிருந்து எருசலேமுக்கு இவர் இயேசு போனார். எந்த ஏர்லைன்ஸ்ல போனார்னா பிசாசு ஏர்லைன்ஸ்ல போனார். தெரியுதுங்களா? அதாவது ஹெலிகாப்டர்ல. எந்த எங்க யாருடைய ஹெலிகாப்டர் தெரியுமா? டெவில் ஏர்லைன்ஸ் தெரியுமா? அதுல யார் போனா? பிசாசு தான். வசனம் சொல்லுதுங்க, நீ கோச்சிங்க என்ன யோசிங்க, தெளிவா வசனத்தில் வாசிக்கிறோம். வனாந்திரத்திலிருந்து ஆலயத்தினுடைய சிகரத்துக்கு கொண்டு போனது ஆவியானவர் அல்ல, தேவன் அல்ல, பிசாசு. இப்படித்தான் என் வசனம் சொல்லுது. உங்க வசனம் தான் சொல்லுதுங்களா? டோன்ட் யூ ரியலைஸ் தட்? அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் அமைதலாக இருக்கிறார், அமைதலாக இருக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். அனுமதி இல்லாமல் பிசாசு தூக்க முடியுமா? தொட முடியுமா? வனாந்தரத்திலிருந்து அவரை ஆலயத்தின் உச்சிதமான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ கீழே விழு. அப்போ தூதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இங்க என்ன இன்னும் என்ன ஹைட்ல விடு, நான் குதிக்கிறேன் பாரு. அப்படிதான் நீ நானும் சொல்லுவோம். நான் அப்படிதான் சொல்லுவேன். இது என்ன ஹைட்டு? என்னை புர்ஜ் கலிஃபால வை, நான் துபாயில கொண்டு போய் விடு, நான் தபாச்சிட்டு வந்துடுவேன் நான். ஐயா, இதெல்லாம் சொன்னது போதும் ஐயா. ஆனால் இயேசுவோ he went into hiding. இந்த காலவெளியில் அறிந்து கொள்ளலாம், போராடுவதற்கு ஒரு நேரம் உண்டு, எதிர்ப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. அதே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியில் கத்த சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், there's a time you need to be quiet, you need to be in hiding. Hallelujah. You need to remain silent. Jesus did that. Amen. யோவான் 8:59 வசனத்தை வாசிக்கலாம். John 8 and verse 59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்களை எடுத்து அப்பொழுது அவர் மேல், அதாவது இயேசு மேலே கல் எறியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார். கல்களை எடுத்துக்கொண்ட கல்லுன்னு எடுத்துனான். அவன் கல் எடுத்தான். கல் எடுத்து அவரை எரியலான்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா ஆள் அப்ஸ்காண்ட். இங்கதான இருந்தார். அப்படியே என்ன பண்ணிட்டாரு? ஹைடிங்கு போயிட்டார். ஐயா, அவருக்கு தெரியும் இந்த கல்லுலாம் அப்படியே பூவா மாற்ற தெரியும், இந்த கல்லுலாம் அப்படியே பறவையாக பறந்து போக தெரியும். இன்றைக்கி அது மாதிரிலாம் காட்டுறாங்களே. இன்றைக்கி இன்னொரு புக்கில் கூட இப்போ ஜீசஸ் பற்றி பார்க்குறோம். சின்ன வயசில் அவர் மண் எடுத்து என்ன பண்ணிட்டார்? அவர் தெரியுமா உங்களுக்கு? பறவை சின்ன பையனாக இருக்கும்போது அவர் அற்புதமாக செஞ்சார். அந்த வேதத்தின் இயேசு வேற, அந்த இயேசு வேற. அந்த இயேசு என்ன பண்ணியிருப்பாரு? இவரெல்லாம் என்ன பண்ணியிருப்பார்? கல்ல அப்படி என்ன ஆக்கிடுவார்? ஒரு பறவையை பார்த்து அல்லது ஒரு பூவா மாற்றிக்கணும். ஆனால் இந்த இயேசு அவருடைய கண்களுக்கு மறைந்தார். Amen. Don't you understand? Even the Son of God went into hiding. ஐயா, தேவகுமாரன் ஐயா, மனுஷகுமார், எல்லா அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவரை குறித்து வாசிக்கிறார். அவர் என்ன பண்ணார்? அவர் கண்களுக்கு மறைமானார். அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை அறிந்து கொள்ளலாம். எல்லா நேரத்தில் சண்டை போடக்கூடாதுமா. எல்லா நேரத்தில் சண்டை போடுறது ஆவிக்கிற வாழ்க்கை இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், அப்பா ஒளிந்து கொண்டிரு, ஒதுங்கி கொண்டிரு, அமைதலாயிரு. கர்த்தருடைய பிள்ளையே, இதை அறிந்து கொள்ளலாம். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையானவர்களே. லூக்கா 4:29-30 வாசிக்கலாம். எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு. ரொம்ப அழகா போட்டுருக்க. அவரை
தலைகீழா தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். ஐயா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ண சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா விளையாடும் போதெல்லாம் அப்படி தான் விளையாடுவோம். ஒருத்தன் புதுசாக வந்திருந்தா அவனுக்கு அட்டாக் போடுவோம், ஒருத்தன் தள்ளி விடுவான். தள்ளி விடும்போது இன்னொருத்தன் எங்கே இருப்பான்? அவன் கீழே அப்படி உட்காந்துருப்பான். அப்படி தள்ளி விட்டா அவர் என்ன பண்ணுவார் தெரியும்ல. இப்போ இயேசு தலைகீழாக விழணும்னா சும்மா தள்ள விழ மாட்டார். ஆமாவா இல்லையா? இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வாசிக்கலாம். தலைகீழா அவள் தள்ளணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி செய்யறாங்க. வாசிக்கலாம். அவரோ அவர்கள் நடுவினின்று கடந்து போய்விட்டார். ஹல்லேலூயா. அவரோ அங்க முன்னாடியே காண போயிட்டாருமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணியிருக்கலாம்? தள்ளி விட வந்தாங்க. நம்மளுக்கு தான் தெரியுமே, எலிசா அவள் கண்களை குருடாக்கி போட்டான். பண்ணியிருக்கலாமா இயேசு? பண்ணியிருக்கலாமே. சோதம் குமார்ல 2 தூதர் வந்தாங்களே, எல்லாம் வந்தாங்க, அடிச்சாங்க, டப் டப் டப்னு அடிச்சாங்களே. இவங்க வெளியே வந்தாங்க, எல்லார் கண்ணையும் குருடாக்கிட்டாங்களே. ஆனா இயேசு இப்படி பண்ணலையே. இயேசு இப்படி பண்ணலையேம்மா. அருமையால் இன்னைக்கு இதை தான் நம்ம கேட்குறோம். கண் அப்படியே எல்லாம் போட்டு குருடாக்கிடுங்க. இல்லைம்மா, he just slipped away. Church, this morning please understand, there is a time to fight, there is a time to hide. சண்டை போடுறதுக்கு ஒரு நேரம் இருக்கியா? நீங்களும் நானும் பதுங்கி போக, ஒளிந்து போக ஒரு நேரம் உண்டு. இதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்படிங்க பாருங்களேன், இவன் ஒரு சாதாரண ஒரு சும்மா ஒரு ஒரு பரதேசி மாதிரி இருக்கிற ஒருத்தன் தீர்க்கதரிசி. ஏன்னா அவனை குறித்து வாசிக்கிறேன். அவன் அடையாளம் என்னன்னா என்னம்மா? ஒட்டக தோல், வெட்டுக்கிளி, காட்டு இது மாதிரி ஒரு மாதிரி ஒரு பைத்தியக்கார மாதிரி இருப்பான்னு வச்சுங்களேன். அப்படிதான் எலிசா இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் ராஜாவை பார்த்து நின்று சவால் விட்டுட்டு போறார். தொடர்ந்து வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி, அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. இது ஆண்டவர் தான் பேசுறாரா? ஆண்டவரை பேசுறாரு. என்ன சொல்றாரு? போய் ஒளிந்து கொண்டிரு. கோலத்தனமா போய், நான் யார் தெரியுமா? ராஜாவே பார்த்து நேரம் நின்று கேள்வி கேட்கிற ஆளு என்ன கொண்டு போய் என்ன சொல்றாரு? போய் ஒளிந்து கொண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, பிலடெல்பியா சபையை நம்மளாம் நேராக போய் ராஜாவை பார்த்து கேட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஒளிந்து கொண்டிரு. இதான நம்மளுக்கு கஷ்டம், இதான் நம்மளுக்கு பிடிக்கல. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, யாரா இருந்தாலும் சரி, ஆமா உங்களுடைய பலத்தினார் முதலை தாண்டிவேன், ஒரு சேனைகள் பாவேன், ராஜா இருந்தாலும் 4 பேர் நறுக்குன்னு கேட்பேன் நான். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லாரு, எல்லாம் கேட்க தெரியும். இப்போ தச்சமயத்துக்கு போய் அந்த கேரித்தார் எங்கன்னு தெரில, ஒன்றும் தெரியும் எங்கன்னு தெரியாத ஒரு அட்ரஸுக்கு அனுப்பி நீ போய் அங்கே கொஞ்ச நாள் ஒளிந்து கொண்டிரு. Don't you know that this was the word of God to Elijah? ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலவெளியிலே, I don't know whether you are hearing this word of God. God wants you to go into hiding for some time. Amen. Hallelujah. Hallelujah. ஒளிந்து கொண்டிரு. Amen. இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தருகிறார். அந்த தேசத்தில் ஆங்காங்கே சில பட்டணங்கள் உண்டு. அந்த பட்டணங்களுக்கு பெயர் அடைக்கல பட்டணம். எதுக்கு அடைக்கல பட்டணம்? அவன் போய் ஒளிந்து கொள்ள, பதுங்கி கொள்ள, காத்து கொள்ள அடைக்கல பட்டணங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை அறிந்து கொள்ளலாம். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். பல நேரங்களில் சபையானது அருமையாவுள்ளே உபத்திரவத்தோட கடந்து போகும் பொழுது நம்ம எதிர்த்து நிற்க, போராடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் ஆவியானவர் நம்மை சற்று ஒளிந்து கொண்டு இருக்க, பதுங்கி கொண்டு இருக்க கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தை கேட்டு பதுங்க வேண்டாம். உலகம் நம்மை பதுங்க சொன்னால் அது நெகேமியாவை ஒளிந்து கொள்ளுகிறது போல ஒளிந்து கொள்ள சொல்லும். ஆனால் அதுவோ ஒரு சூழ்ச்சி. The world asked Nehemiah to go hide in the temple, but that was a trap. உலக வார்த்தையின்படி செய்ய வேண்டாம், ஆனால் தேவ ஆலோசனையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் அருமையாவுள்ள சற்று ஒளிந்து கொண்டிருக்க கற்றுக்கொள்வோம். வாசிக்கலாம் அருமையாவுள்ள சங்கீதம் 83:3. Psalm 83 and verse 3.
உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவிடத்திற்கு விரோதமாக ஆலோசனை ஹல்லேலூயா. பண்ணினார்கள். யாருக்கு விரோதமா? உமது ஜனத்துக்கு விரோதமாக. ஜனங்க அடுத்தது நான் வாசிக்கிறோம். நம்ம யாரும் மறைவில் இருக்கு. நம்மளாம் யாரு தெரியுங்களா? மறைவிடத்தில் இருக்கிறவர்கள். இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசிக்கிறோம், we are the hidden ones. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க யார் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு சபையினுடைய பிரச்சனை என்ன சொல்லட்டுங்களா? எல்லாத்தையும் போட்டுருச்சுமா ஃபேஸ்புக்கில், எல்லாத்தையும் போட்டுரு. என்ன பாரு, அழகை பாரு, என் ஊழியத்தை பாரு, இதை பாரு, அது பாரு சொல்லிட்டு you and I are called to be hidden ones. hidden ones. ஆனால் இன்றைக்கு எல்லாமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சொல்லிட்டு ஐயா இன்றைக்கு தேவையில்லாமல் அருமையாவுள்ளே அந்த ஒளிப்பிடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நிலையிலே சபை காணப்படுகிறது. தவறு அருமையாவுள்ளே. இன்றைக்கு நீங்களும் நானும் மறைவிடத்தில் இருக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we are the hidden ones. ஆமென், ஹல்லேலூயா. அருமையாவுள்ளே, சுருக்கமாய் 4-5 காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து கடந்து போகலாம். காட்ஸ் ஹைடிங் பிளேஸ். ஆண்டோட ஒளிப்படம் எப்படிப்பட்டது என்றால் ஒரு பாதுகாவலான இடம். சண்டை நடக்குது அந்த காலத்தில், இப்போல்லாம் வித்தியாசமாக. அந்த காலத்தில் சண்டைலாம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போவாங்க. அப்பப்போ பங்கரில் போய் என்ன பண்ணணும், போய் ஒளிஞ்சிக்கணும். பங்கரில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கப்பா. நீ பங்கர்லேருந்து தலை தூக்குன போச்சு. So you need to get into hiding. But please understand, God's hiding place is a place of protection. இது ஒரு பாதுகாவலான இடம். வாசிக்கலாம் சங்கீதம் 32:7 வாசிக்கலாம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. விலக்கி காக்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற மறைவிடம். Hallelujah, hallelujah. It's a place of protection. Church, please understand, this is a secure hiding place. இந்த ஒரு மறைவிடம் இருக்கே, இது ஒரு பாதுகாவலான மறைவிடம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் சத்துரு உன்னை தாக்காதபடி உன்னை காக்கக்கூடிய ஒரு மறைவிடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளையே, நீ தைரியமாய் வந்து இங்கே ஒளிந்து கொள்ளலாம், தைரியமாய் வந்து இங்கே புகலிடம் கொள்ளலாம். ஆமென். 27 சங்கீதம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைப்பு. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய மறைவிடம் உனக்கு தீங்கிலிருந்து உன்னை காக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையால் நீங்களும் நானும் அருமையோலே இந்த மறைவிடத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு பாதுகாவலை தரும். ஆமென், ஹல்லேலூயா. பாதுகாவலை தரும். 91 சங்கீதம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். 91:9-5 9-10. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் வாதை பொல்லாப்பு நேரிட வாதையும் கூடாரத்தை அணுகாது. காரணம் என்ன? இந்த மறைவிடம் உனக்கு பாதுகாவல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அறிந்து கொள்ளலாம், இந்த மறைவிடம் இட்ஸ் a secure place, it's a place of protection. 143 சங்கீதம் 9 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்கிறேன். என்னம்மா? உம்மை புகலிடமாக கொள்கிறேன். புகலிடமே யாரு? அவர்தான். யாருங்க? அவரே என் புகலிடம். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய புகலிடம். கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு முதலாவது என்னுடைய புகலிடம் கர்த்தர். என்னுடைய புகலிடம் எனக்கு உண்மையாக என்னுடைய மறைவிடம் ஒரு புகலிடமாய் காணப்படுகிறது. இரண்டாவது, என்னுடைய மறைவிடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் 6 வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஐயா, இந்த மறைவிடம் எனக்கு புகலிடம் மாத்திரமல்ல, எனக்கு போஷிக்கிற இடம். Amen. It's a place of provision. It's a place of protection. Secondly, we see that this hiding place is a place of provision. Amen. Hallelujah. Where I get water and bread, even meat. Amen. கறி கூட கிடைக்கும். Amen. Hallelujah. It's another thing what you see is எப்போ வருமா? காலையிலும் இன்னொரு ரெகுலர் ப்ரொவிஷன். Hallelujah. ஆமென். ப்ரொவிஷன் இந்த உள்ளே இருக்கிறோம், எப்போ ப்ரொவிஷன் வரும் தெரியாது, அப்படிலாம் கிடையாதுமா. ரெகுலராக காலையிலையும் சாயங்காலமா அப்படிப்பட்ட ஒரு மறைவிடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. A place of regular provision. Amen. Regular provision. Amen. Hallelujah. A place of provision in drought. பஞ்ச நாட்களிலே அருமையோலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற அருமையோலே பராமரிப்பு பெறக்கூடிய ஒரு மறைவிடமாய் அந்த மறைவிடம் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த மறைவிடம் எப்படிப்பட்ட மறைவிடம் என்றால் த்ரூ ஸ்ட்ரேஞ்ச் ப்ரொவைடர்ஸ். எது மூலமாக ப்ரொவிஷன்? காக்கா. அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, நீ இப்போ உனக்கு ஒரு விதவை
ஐயா இன்னைக்கு ஆண்டவர் ஐயா மறைவிடத்துக்கு போனால் போதும், உன்னை வினோதமான வித்தியாசமான அதிசயமான விதத்தில் உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. தட் இஸ் when you are in the hiding place. நீ ஆண்டவருடைய மறைவிடத்தில் இருக்கும் பொழுது அருமையாளே வித்தியாசமான விதத்தில் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். விதவையை கொண்டு அவர் சந்திப்பார், ஒரு காகத்தை கொண்டு சந்திப்பார், ஒரு சின்ன பையனை கொண்டு 5 அப்பம் 2 மீன்களை கொடுத்து தேவைகளை சந்திப்பார். அருமையாளே ஒரு கூட எண்ணெயின் மூலமாக சந்திப்பார். வித்தியாசமாய் கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் உனக்கு மறைவிடமாக இருந்தால் அது பாதுகாவலான இடம் மாத்திரமல்ல, உனக்கு போஷாக்கு கொடுக்கிற இடமாய் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது பார்க்கும் பொழுது God's hiding place is a place of privacy. Amen. It's a place of privacy. Hallelujah. 91 சங்கீதம் 1 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். மறைவு. Oh hallelujah. This hiding place is a secret place. Amen. English வாசிக்க, he who dwells in the secret place of the most high. Hallelujah, hallelujah. Church, please understand, in the secret place எப்படிப்பட்ட இடம்னா யாருக்குமே தெரியாதுவா. See, we have a God who is a A-class person to camouflage. Camouflage, what's the right word in Tamil? அது என்னப்பா? camouflage மறைக்கிறதுக்கு இந்த ஆண்டவர் போல யாரும் வாசிக்கலாம். 24 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்கலாம். 27 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. ஐயா எங்க எதுல மறைக்கிறாரு? கூடாரத்தில் மறைத்து. ஆனா யாருக்கும் பார்த்தா தெரியாது. அதான் camouflage. இந்த மிலிட்டரி ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்களே, மிலிட்டரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அந்த ஆள் இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அது வந்து அப்படியே அந்த சுற்றுவட்டத்தோடு அப்படியே இணைஞ்சு போயிடும், ஒன்றிடும். ஆமென். இந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கூடாரம் தான் வச்சுருக்காருங்க. அந்த கூடாரத்தை யாரும் பார்க்க முடியாத மாதிரி camouflage பண்ணி என்னை பாதுகாக்கிற. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், God's hiding place is a place of privacy. Hallelujah. A place of privacy. It might be simple, but you know what? No one can see it. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறேன் என்னன்னா, ஒரு சண்டை வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. மோசே, ஆரோன், மிரியாம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் வந்து மூடியது. மேகம் வந்து மூடிச்சு. அங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இந்த விதத்தில் ஆண்டவர் நம்மை அருமையோட மறைத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பெரியவங்களுக்கு தெரியும், மத்திய பிரதேசில் ஜிடி தமிழ்நாட்டில் போனீங்கன்னா அந்த இந்த மத்திய பிரதேசில் வழியாக போகணும். அங்கே வந்து சம்பல் வேலின்னு ஒரு இடம் இருக்குது. சம்பல் வேலியில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பேர் பூலந்தேவி. அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி கூட ஆகிட்டாங்க. நம்ம ஊரில் எல்லாரும் அரசியல்வாதி ஆகிடலாம். சரிங்களா? பூலந்தேவி. அந்த நாட்கள் ட்ரோன்லாம் கிடையாது, சரிங்களா, சேட்டலைட்லாம் கிடையாது. அந்த நாட்களில் தண்ணி காட்டினாங்கம்மா இவங்க. அது அந்த வழியாக போனீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன குன்றுகளாக இருக்கும், சின்ன குன்றுகளாக இருக்கும். ஒன்றும் பண்ண முடியலையே, போலீஸ் பிடிக்க முடியலையே. இவங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா அது ஒரு மறைவிடமாய் அவளுக்கு இருந்தது. இட் வாஸ் அ சீக்ரெட் பிளேஸ். ஒன்றும் பண்ண முடியலம்மா. இட் வாஸ் அன் ஓப்பன் பிளேஸ். அதுமாதிரி நிறைய மரம்லாம் கிடையாது, அந்த வேறு மரங்களே கிடையாது. ஆனால் சின்ன குன்றுகளாக இருக்கும். எத்தனையோ வருஷம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நிலை. அருமையோலே கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் எனக்கு ஒரு சீக்ரெட் மறைவிடம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் டோன்ட் மேக் இட் பப்ளிக். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எசேக்கியா செய்த தவறு அதுதான். இவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தா இவன் சத்துருக்கிட்ட வாப்பா பாரு எல்லாம் பார்த்துரு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம்னு எல்லாத்தையும் காட்டிடுறாங்கம்மா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஹைடிங் பிளேஸ் எப்படி இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் குவைட்டாக இருக்கணும். 4வது, ஹைடிங் பிளேஸ் இஸ் ஆல்சோ a place of promotion. வாசிக்கலாம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். ஐயா, உள்ள கூடாரத்துக்குள்ள போன மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது எங்க வெளியே வர? கண்மலை. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் டெல்லி ரெட் ஃபோர்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா தெரியும், ஆக்ரா ஃபோர்ட்டுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே ஒரு கிணறு இருக்குது, கிணத்துக்குள்ளே ஒரு வழி இருக்குது. அங்கே உள்ளே போனீங்கன்னா அடுத்தது நீங்கள் மேலே வந்துடலாம். இங்கே உள்ளே போகிற மாதிரி தான்மா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் ஹைடிங் பிளேஸ். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார், கூடாரத்துக்குள்ளே போன மாதிரி தான் போனேன். அடுத்த வசனத்தில் பார்த்தா மலைக்கு மேலே நிற்கிறேன். அந்த ஹைடிங் பிளேஸில் எனக்கு ப்ரொமோஷனை வச்சுருக்கிறார்.
Don't you ever think that the place, the hiding place is a time you're wasting. God knows to elevate you even when you are in the hiding place. அந்த மறைவிடத்தில் இருக்கும் பொழுது உனக்கு அவர் உயர்வையும் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே ஆண்டவரோட போகிறான். ஆண்டவரே, எல்லாம் பார்த்துட்டேன், உங்களுக்கு மகிமையை பார்க்கணும், அந்த உன்னத நிலையை அடையணும். அப்படியாப்பா, என்கிட்ட வா, ஒரு பிளக்கப்பட்ட கண்மலை இருக்கு, அதில் என்ன பண்ண போகிறேன், கையை வச்சு நான் என்ன பண்ணுவேன், மூடின்னு ஒளிச்சிருவேன், ஒளிச்சு அந்த மகிமை உள்ள அனுபவத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, the hiding place is also a place of promotion. Fifthly, the hiding place is for a period. 57 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும். So in the hiding place is for a period. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் கர்த்தருடைய பிள்ளையே அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. ஆமென். ஏசாயா 26 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This hiding place is for a period. And church, please understand, I know that you and I like to hear a word, God will help you to fight like David. தாவீதை போல கர்த்தர் பலன் கொடுப்பார், யோசுவாவை போல பலன் கொடுப்பார், சிம்சோனை போல, கிதியோனை போல. உண்மை, கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். சில நேரத்தில் நீங்கள நான் எப்படி இருக்கணும், ஒளிந்து கொண்டு இருக்கணும், பதுங்கி கொண்டு இருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருக்குமா. அந்த பீரியடுக்கு பிறகு then we can go and fight outside. அதுக்கு முன்னாடி நீ வெளியே போனால் I'm sorry, you might have to lose. இயேசுவே அவர் அமைதலாக இருந்தார், இயேசுவே அவர் ஒளிந்து கொண்டு போனார். காரணம் என்ன, ஒரு நாள் வரும் அவர் எல்லாரும் முன்னாடியும் நான் தான் சொல்லுவார். ஆமென். அது வரைக்கும் எப்படி இருக்கணும், நீ ஒதுங்கி தான் இருக்கணும். கல்லை முடிச்சு பிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். We have a hiding place. நாம் ஒளிந்து கொள்ள ஒரு இடம் உண்டு. பிசாசு வந்து சொல்லுவான், இல்லை நீ சண்டை போடு. பிசாசு உசுப்பேத்தி விடுவான். பிசாசு நீ போய் கேளு. இல்லைப்பா, என்னை கர்த்தர் என் கூட பேசியிருக்காரு, நான் அமைதலாக போக போகிறேன். என் இயேசுவே அமைதலாக போனார், இதில் நான் எனக்காக அவர் யுத்தம் செய்ய அவர் பார்த்துக்குவார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஜாக்கிரதையா இருமா. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நிறைய வார்த்தையை விட்டுடுறோம்மா ஆண்டோடைய பிள்ளைங்க. இந்த வார்த்தை விடும்போது நிறைய காரியத்தில் பார்த்துருக்கேன். எப்போதுமே நல்ல வார்த்தை விட்டவங்களாம் என்ன தெரியுமா, இவங்க வார்த்தையை மறந்துடுவாங்க, மற்றவங்க வார்த்தை நல்லா பயங்கர மெமரியில் இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷம் நம்ம வார்த்தைகளை குறித்து யோசிக்கலாம். மற்றவங்க வார்த்தை ரெண்டாவதுமா, முதல் ஏன் வார்த்தை. இன்றைக்கி கர்த்தர் முதலாவது ஐ நீட் டு கெட் இன்டு ஹைடிங். அழகாக சொல்லி நம்மளாம் ரெடியாக இருக்கிறோமே, இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு தானே பேசினார், உனக்கு தானே வார்த்தை, இது உனக்கு இல்லை வார்த்தை, எனக்கு வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு we need to understand there is a time to fight and there is a time to hide. சண்டை போடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, ஒளிந்திருக்க ஒரு நேரம் உண்டு, அமைதலாக இருக்க ஒரு நேரம் உண்டு. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் பழகி கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். அப்போனா நான் தப்புன்னு நினைப்பாங்களே, அதை நினைக்கிட்ட பரவாயில்ல. நியாயப்படுத்துவது என்னை நீதிமான் ஆக்குகிறவர் அவர். ஆமென். நான் என்ன நீதிமான் ஆக்கலமா, நான் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என் தலையை உயர்த்துகிறவர், நான் என் தலையை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். என்னை தலையில் தட்டுவாங்க, நீ தட்டுப்பா. தலை மேலே ஏறி போக பண்ணட்டும், நான் பதுங்கி போகிறேன். It's for me to go hide because even Jesus taught me this lesson. Hallelujah, hallelujah. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளை அவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய குமார், மறுபடியும் அதே சோதனை சிலுவையில் கூட வருது பார்த்தீங்களா. நீ உண்மையாகவே தேவனுடைய குமார்னா சிலுவையில் விட்டு இறங்கு, நான் உன்னை நம்புகிறோம். பொய் ஏமாத்துறான், அதே போய் பிசாசு திரும்ப சொல்கிறான். அவசரப்பட்டு அவர் இறங்கியிருந்தா ஒருவேளை அங்கே இருக்கிற யூதர்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேனே, நான் அவரை அறிஞ்சிருக்க மாட்டேனே. ஆனால் எனக்காக அவர் பதுங்கி இருந்தார்.
எனக்காக அவர் பதிவு இருந்தார், எனக்காக அவர் ஒளிந்து கொண்டிருந்தார், எனக்காக அவர் அமைதலாக இருந்தார். கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு அறிந்து கொள்ளலாமா? இன்றைக்கு ஒருவேளை அப்படியே ஒரு ரத்தம் கொதிக்கும், இல்லை சொல்லணும், எப்படியாவது நான் முடிஞ்ச உடனே சொல்ல போகிறேன், பேச போகிறேன். இல்லைம்மா, கொஞ்சம் அமைதலாக இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அமைதல் நேரத்திலேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த இடத்துல உனக்கு ப்ரொமோஷனை கட்டளையிடுவார், இந்த இடத்துல உனக்கு ப்ரொவிஷன் கட்டளையிடுவார், உன்னோட தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நமக்காக வழக்காடுகிற ஒரு உண்டு, நான் நினைவாக இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களுக்கு அருமையான மாதிரியை வைத்து சென்றிருக்கிறீரப்பா. பல நேரங்களில் நாங்கள் பார்ப்பதெல்லாம், ஐயா நாங்கள் சண்டை போடணும், ஜெயிக்கணும், இது பண்ணோம், அது பண்ணோம், அதையும் செய்கிறீர். எங்களுக்கு இப்படி அமைதலாக இருக்கும் கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிறபடி நாலு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் அன்றைக்கு அப்படி நீர் சண்டை போட்டிருந்தீங்கன்னா நாங்கள்லாம் தோற்று போயிருப்போம் ஆண்டவரே, நாங்கள்லாம் ஆண்டவர் அழிஞ்சு போயிருப்போம், புறஜாதி சபையே இருக்காதே. ஆனால் இந்த நாளில் நீர் ஆண்டவரே அமைதலாக இருந்தபடினாலும் ஸ்தோத்திரம், பதுங்கி இருந்தபடினாலும் ஸ்தோத்திரம், மௌனமாக இருந்தபடினாலும் ஸ்தோத்திரம், அடிக்கப்படுகிற ஆட்டை போல இருந்தபடினாலும் ஸ்தோத்திரம் ஐயா. இதனால் நீர் தோத்து போகவில்லை, நீர் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரே நீர் ஜெயித்தவரா, நீ எழுமினபடினாலே ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரமுக்கு ஸ்தோத்திரம். அதை நாங்கள் பின்பற்ற, அந்த பாதையை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தருவது. இந்த காலவில் ஒரு வேளை இந்த கேள்வியோடு இருந்தால் இந்த நாளில் ஆவியானோர் தொடர்ந்து அவளோடு பேசும், ஒரு பக்குவத்தில் கொண்டு வரும் புரிதலை கட்டளையிடும், வழிநடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.